Jesse Owens, Harrison Dillard, Bob Hayes. Appears once again here. He was the Beijing set. Jamaica versus the United States. Yeah, he really did. Gatling got away the better of the two, I must say, but Yes. Blake was a little bit under pressure, but look at this. This is the point at which he moved away. And how can you do this? Yes. This is the Olympic final. Yes! Come on! Come on, Bolt! Fast! Come on! Come on! Come on, Bolt! Come on! Run! Run! Come on! Come on! Yes! Excellent! Excellent, Bolt! Excellent! Hey! Fantastic! Yes! Excellent! Very good! Yeah! தாத்தா, இந்த டிவில பழைய ப்ரோக்ராம் மட்டும்தான் வருது. ஓஹோ. நான் என் சாம்பியனுக்காக தனியா இருந்து கையை தட்டிட்டு இருக்கேன். இதுவே ஹாஸ்டல்ல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இங்க போர் அடிக்குது தாத்தா. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? சரி விடுங்க. என்னோட ரூம்ல எப்பதான் ஜன்னல் வைப்பீங்க? முன்னாடி அங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சு. உங்க அம்மாவுக்கு உன் வயசு இருக்கும்போது அங்க வாடகைக்கு சில பேர் வந்தாங்க. எல்லாம் பேச்சுலர் பசங்க. கடைசியில உன் அம்மா தான் சொன்னாங்க அதை மூடிடுங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இது நிறைய தடவை சொல்லிட்டீங்க. எனக்கு நீங்க ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்துதான் ஆகணும். ஏன் நீ படிக்க வேண்டாமா? நல்ல வேலைக்கு போக வேண்டாமா? வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டாமா? அது ஜெயில் மாதிரி இருக்கு. ஜன்னல் வச்சு கொடுத்தாதான் நான் இனிமே ஒழுங்கா படிப்பேன். ஏற்பாடு பண்றேன். எப்போ நீங்க இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. போதும், நான் இனி எதுவும் சாப்பிட போறதில்ல. உண்ணாவிரத போராட்டமா? என்கிட்ட பேசாதீங்க. அப்ப மௌன விரதமா? ஆமா, நான் இனிமே போராட்டம் பண்ண போறேன். போராடுவேன் போராடுவேன், கிடைக்கிற வரைக்கும் போராட போறேன். போராடுவேன். போதும், அடுத்த மாசம் பென்ஷன் வரட்டும், ஏற்பாடு பண்றேன். சரியா? தாத்தா வாழ்க, தாத்தா வாழ்க, தாத்தா வாழ்க. அப்ப என்னோட ஆண்ட்ராய்ட் போன் ஒன்ன வச்சுக்கிட்டு முடியல. கோச்சிக்காதீங்க தாத்தா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு உப்புமாவும் வாழைப்பழமும். இன்னைக்கும் அதேதானா? நேத்துக்கு வாழைப்பழமும் உப்புமாவும், இன்னைக்கு சேஞ்சு. காஃபி 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 காஃபி. அம்மாடி, காஃபி ரெடி. எந்திரி எந்திரிமா. ஜன்னல் வச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தாத்தா. திறக்கவா? வேண்டாம் வேண்டாம், நானே திறந்துக்கிறேன். கீரைமா, கீரை, அரைக்கீரை, சிறுகீரை.
சிவாய். ஓம் நம தாத்தா. சிவாய். கடவுளே காப்பாத்துப்பா, நல்ல வழியை காட்டுப்பா, காப்பாத்துப்பா. என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க? ஜன்னல் அவ்வளவு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, அது சரி. நானும் என்னோட பென்ஷனும் என்னைக்கும் இருக்காதுமா. அதனால நீ உன்னோட சொந்த காலில் நிற்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு கால் தான் இருக்கு. ஒரு கால்ல நிக்க முடியாதுல்ல. முடியணும். ஒத்த காலா இருந்தாலும் நிக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். ம், புரிஞ்சுதா? ம். ஆ? ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காம எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு படி. ம். ஆ, என்னைக்கு இருந்தாலும் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் படிப்பு தான் உனக்கு துணையா நிற்கும். கரெக்டு தான் தாத்தா. ஆ. நிச்சயம் நான் நல்லா படிப்பேன். என்னோட புருஷன், என் ஃப்ரெண்டு, என் பொண்ணு, என்னோட கடவுள் ஆ. எல்லாம் எனக்கு மேலதான். நான் நல்லா படிப்பேன். போதுமா? ஆ. அப்புறம் ஆ? அங்கேயே போய் நிக்காம படிக்கிற வழியை பாரு. ம். உள்ள சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். ம். நான் வரதுக்கு நேரமாகும். சரி தாத்தா. ஆ. தாத்தா, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? பாவமா? என்ன பாவம்? இல்ல, ஜோடியா இருக்க வேண்டிய சிறப்பு இப்படி ஒத்தையா இருக்கே. அப்படி இல்லம்மா, உனக்கு உதவி பண்றதுக்காக தான் ஜோடியை விட்டுட்டு இந்த செருப்பு உங்ககிட்ட வந்திருக்கு. நீ சிரிக்காத. 32 வருஷம் நீ என்ன சுமந்த. கடைசியில் நான் உன்னை தூக்கி போட்டுட்டேன். நீ ஏன் தனிமையாயிட்ட? கடைசியில் நானும் தனிமையாயிடுவேன்னு தானே சொல்ல வர? இல்ல, நீங்க தனிமையெல்லாம் ஆக மாட்டீங்க. நான் உங்க கூட இருக்கேன்ல. கேட்டியா? சொன்னது கேட்டியா? கேட்டுச்சா இல்லையா? சரி, ம். உள்ள போம்மா. டேய் க்ளீன், எழுந்துடுறா, எழுந்துரு. என்னடா? டேய் மாவு, என்னடா? டேய் தோசை. என்னடா? கடவுளே காப்பாத்துங்க. மச்சான் சூப்பர் சரக்கு, சரியான கட்ட. டேய் எங்கடா? இவன் காலையிலே நம்ம பிபி ஏத்துறதுக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. நான் பொண்ணு தேவையில்லாம தூக்கத்தை கிடக்காதுடா. மாமே நான் சொல்றது உண்மை. மச்சி, பக்கத்துல ஒரு பழைய வீடு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. அந்த ஜன்னல்ல ஒரு அழகான கோயிலுடா. அப்படியா? அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா. அவ்வளவு நீங்க பாத்தீங்க. இதனை செட் பண்ணி தரணும். டேய் உண்மைதான் மச்சான், அங்க ஒரு புது ஜன்னல் வந்திருக்கு. அந்த ஜன்னல் மூடிதானே இருக்கு. அவன் சொன்ன அழகான பொண்ணு எங்க? கொஞ்சம் பொறுமையா இரு மச்சான், அவசரப்படாத. மச்சான், மச்சான் சரியான பொண்ணுடா. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. இவதான் என் பொண்டாட்டின்னு. போச்சு. நீ எதுக்குடா நந்தி மாதிரி இங்க வந்த? போடா மாவு. உன் மூஞ்ச பார்த்து டென்ஷன் ஆகி கதவை மூடிட்டு போயிட்டாடா. அட போடா, அவன் என்னதான் பார்த்தான்னு உனக்கு தெரியுதுல்ல. அப்படியா? நீமா இங்க இருக்க? அதான் போயிட்டா. டேய் பல்லு வளர்க்காத மூஞ்சி, உன்னை பார்த்தா விளங்க மாட்டாதான் கதவை மூடிட்டு போயிட்டா. போடா. என்ன பண்றானுங்க? டேய் நீமாடா? என்ன மச்சான் அவ அவன் முதல்ல என்ன பார்த்து சிரிச்சப்பவே நான் முடிவு பண்ணிட்டு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என்னடா சிரிக்கிற? அப்பத்துல இருந்து அவ என்னோட சொந்தமாயிட்டா. ஓகே, இப்பத்துல இருந்து அவளுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல? ஏய் கடைக்கு போணுடா. ஏய் கடைக்கு போயில முதலாளி கேவலமா கேப்பாரு. போங்கடா, போ போ போ. போடா போடா, கெட் அவுட். வாய்க்கு வந்தது கைக்கு வராம போயிடுச்சே. அங்கண்ணா பார்வடி காது மிளியாம போறா நீ வேற. டேய் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. டேய் பாபு, பார்த்து பண்ணு. எதையும் இடிச்சு உடச்சிடாத. கவனமா இருக்கணும், சரியா? நான் இதை வந்துடுறேன். இது எல்லாத்தையும் ஒரே அளவா எடுத்துட்டு வந்தா. டேய் இதெல்லாம் எனக்கு வரதட்சணையா வந்ததுடா. உடச்சிடாதடா. பார்த்து எடுத்துட்டு போ. நீ அதை சைட்ல எங்கேயாவது வை, நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். புதுசா குடி வர போறீங்களா? வெல்கம் அண்ணா. ஆனா இங்க தங்க போறது நான் இல்ல. அப்புறம்?
இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் பொண்ணும் தான் இங்க தங்க போறாங்க. ஓ, அப்போ இந்த வீட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? விவகாரமான பொண்ணா இருக்கும் போல் இருக்கே. இந்த முதலாளியோட ஒரு ட்ரில்லர் வச்சுக்கிட்டு எவ்வளவு அமுக்குனாலும் போக மாட்டேங்குது. நம்மளை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ, நிறுத்துறா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? விட மாட்டேன். உங்ககிட்ட நான் மேல தானே ட்ரில் போட சொன்னேன். எதுக்குடா இங்க ஓட்டையை போட்டுட்டு இருக்க? நீங்க கரெக்டா சம்பளம் கொடுத்தாதானே நாங்க கரெக்டா வேலையை பார்ப்போம். அதுக்காக நீ இப்படியாடா பண்ணுவ? அட கடவுளே, இந்த ஓட்டை பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருந்தா நான் என்னடா பண்றது? நீங்க எடுத்துட்டு வந்த பிட்டு தானே, என்ன பண்ணாலும் அது ஓட்ட விழாது அப்படின்னு யார் சொன்னா? இந்த பிட்டை நேத்து தான்டா வாங்கினேன். சந்தேகமா இருந்தா குனிஞ்சு பாருங்க. என்ன தலைகுனிய வச்சிடாதடா. இரு, எதுக்கு என்னன்னு பாக்க. ஏதாச்சும் தெரியுதா? நான் தான் சொன்னேன்ல ஓட்ட விழுந்திருக்காதுன்னு. கடவுளே, நல்லதா போச்சு. டே மண்ணாங்கட்டி, ஓட்ட பக்கத்து வீட்டு வரைக்கும் போல. நல்ல வேலை தப்பிச்சோம். உங்க ட்ரில்லா இருக்கிறதுனால தப்பிச்சோம். அந்த பக்கம் போல, இல்லைன்னா என் நிலைமையை நினைச்சு பாருங்க. நான் இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. சரி, அத கொஞ்சம் கொடு. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் மேல வச்சிருக்கேன். அதெல்லாம் நீ பத்திரமா தான் வச்சிருப்ப. என்ன? சரி, முதல்ல அதை போயிட்டு எடுத்துருவா. அப்போ எனக்கு இங்க வேலை இல்ல. வேலை? அப்ப உங்ககிட்ட இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியலையா? இனிமே வேலைன்னு என்கிட்ட வந்த அடிச்சு மண்டையை திறந்துருவோம், புரியுதா? இங்க பாருங்க, எங்களுக்கு இங்க அசோசியேஷன்லாம் இருக்கு தெரியும்ல. ஓ அப்படியா? உன் அசோசியேஷனை கூப்பிட்டு நாளைக்கு வீட்டு பக்கம் வா. சொல்றத புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற. மறுபடியும் என்கிட்ட வாங்கி கட்டிக்க. எல்லாம் என் தலையெழுத்து.